ആദ്യത്തെ തവണ അല്ല ഇവിടെ വരുന്നതെന്നുള്ളത് അറിയാം, രണ്ടാമത്തെ തവണയാന്ന് തോന്നുന്നു അല്ലേ? ഓക്കെ, അപ്പൊ എന്തായാലും നമ്മുടെ മാസ്റ്റേഴ്സ് ഒക്കെ റെഡിയാണ് പെർഫോമൻസ് കാണാൻ വേണ്ടി. ചേട്ടാ റെഡി? പൊളിച്ചോ. നമ്മൾ ഹോളിവുഡ് നടൻ മാധവന്റെ തമിഴ് സിനിമയിൽ அலைப்பாயுதே மூவில. ஓகே சதே, நான் உன்னை விரும்பல, உன் மேல ஆசைப்படல, நீ அழகா இருக்கணும்னு நினைக்கல, ஆனா இதெல்லாம் நடந்துருன்னு பயமா இருக்கு. சொல்லு சதே. നൈസ് നൈസ് നൈസ്. അടുത്തതായി നമ്മുടെ தளபதி എന്ന സിനിമയിൽ മമ്മൂക്ക തമിഴ്. ஓகே, கல்யாணம் செலவில் நாங்கள் துணி சாப்பாடு செலவில் உங்களோட ஒரு நல்ல நாளாக குறித்து உங்கள் பொண்ணை அனுப்பி வைங்க. என் நண்பன் சூர்யா எனக்கு கூட பிறந்த மாதிரி. சூர்யாவை நீ லவ் பண்ணுறியா? அவனை கல்யாணம் பண்ண நீ ஆசைப்படுறியா? கல்யாணத்தை எப்போ வச்சுக்கலாம்? വാവ്, സൂപ്പർ സൂപ്പർ, കൊള്ളാം. ഓക്കെ, ഇനി അടുത്ത ആരുടെ പെർഫോം ചെയ്യാൻ പോകുന്നത്? അടുത്ത നമ്മളെ സൂര്യൻ്റെ. ഓക്കെ ശരി, സൂര്യ സാറിന്റെ വോയിസ് ആണ് നമ്മൾ ഇനി കേൾക്കാൻ പോകുന്നത്. കേൾക്കാം. வாரவதற்கா சார் எல்லாருமே என்ன உள்ள சார் பிரியாவில் பார்க்கலான்னு ஓடி வந்தேன் சார். இவங்க யாருமே என்ன உள்ள சார். காலேஜில் பார்த்த என்னுடைய பிரியாவுக்கும் இப்போ பார்க்குற என்னுடைய பிரியாவுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. பிரியா அமெரிக்காவுக்கு போகிறேன்னு சொன்னாங்க. புத்திசாலிங்க எல்லாரும் படித்து அங்கேயே வேலை வாங்கி அதுவும் டேக்ஸ் கட்டுவீங்க, அதுவும் நல்லா இருக்கும். இங்கேயே படித்து இங்கேயே வேலை வாங்கி இதுவும் டேக்ஸ் கட்டல, இதுவும் நல்லா இருக்கும். நானும் நல்லா இருப்பேன்ல. இனிமே இருக்கிற வாழ்க்கை பூரா ஓ கூடிய நான் வாழணும் பிரியா, என்னை மறந்துடாத பிரியா. ഓക്കെ നൈസ്. അപ്പം ഇനി നമുക്ക് ആരുടെയാണ്? സൂര്യ സാർ വരെ കേട്ടു. അപ്പൊ അതുപോലെ സൂപ്പർ സ്റ്റാർസിന്റെ ഒക്കെ ഇനിയും ഒരുപാടുണ്ടോ? നമ്മൾ പഴയ അജിത്ത് സാറിൻ്റെ പഴയ കാതൽ കോട്ടയം എന്ന് പറഞ്ഞ സിനിമയിൽ അജിത്ത് സാർ. இங்கே பாரு பிரியா, ஒன்று கேட்குறேன்னு தப்பாக நினச்சிக்காத. அதாவது நீங்கள் யாரும் தேடி வந்தீங்க, கடைசி வரைக்கும் அவங்கள பார்க்காம போகிறீங்க. உங்களுக்கு நான் ஹெல்ப் பண்ணுறேன். உங்கள் ஃபோன் நம்பர் அட்ரஸும் கொடுத்தேன்னா அவங்க எங்கே இருக்கான்னு கண்டுபிடிச்சி உங்களை நான் கூப்பிட்றேங்க. எனக்கு எதுவும் வராது, ஆனாலும் தான் நான் சொல்கிறேன். തമിഴ് മാത്രമേ ഉള്ളൂ അതോ ഇനി മലയാളത്തിലേക്ക് വല്ലതും കിടക്കുമോ? മലയാളത്തിൽ നമ്മൾ ഭാഗ്യരാജ്, ഡയറക്ടർ ഭാഗ്യരാജ് സാർ. ശരി, ഭാഗ്യരാജ് സാറിന്റെ വോയിസ് ആണ് കേൾക്കാൻ പോകുന്നത്. எல்லாருக்கும் வணக்கம். சத்தியமாக சொல்லிக்கிறேன், அதாவது என் கொல்லி பாட்டி அடிக்கடி சொல்லுவாங்க, நான் ஒரு பெரிய ஆளானா ஒரு ராஜ கொட்டாரத்தில் வேலை செஞ்சு அந்த ராஜகுமாரியை கல்யாணம் பண்ணி சந்தோஷமாக இருப்பேன்னு சொல்லுவாங்க. உன்னையை பார்க்கும்போது கூட ஒரு ராஜகுமாரி மாதிரி இருக்கு. என் கொல்லி பாட்டி சொன்ன மாதிரியும் இது ஒன்றை பார்க்கும்போதும் அந்த கனவு நிஜமாயிருமோன்னு நான் நினைக்கிறேன். അപ്പൊ വിനി ചേട്ടാ, എന്താണ് നമുക്ക് ഇനി അടുത്ത പെർഫോമൻസ്? ഉലക നായകൻ കമലാ സാറിൻ്റെ ഗുണ എന്ന് പറഞ്ഞ സിനിമയിൽ അദ്ദേഹം അബ്രാമി എന്ന് വിളിച്ചൊരു സീനുണ്ട്. അപ്പോൾ അത് அபிராமி அபிராமி எல்லாரும் என்ன அடிக்கிறாங்க. அபிராமி எனக்கு வலிக்குது, அபிராமி வலிக்குது. இந்த மனுஷனுகள் எல்லாமே சரியில்லை அபிராமி, எல்லாரும் என்னை அடிக்கிறாங்க. அபிராமி குயில குயில இங்கே ஒரு குயில் தனி மரமாக கிடக்குது குயில். ஆனால் இந்த மனுஷமாருங்கெல்லாம் சேர்ந்து அந்த குயிலை சுட்டுட்டாங்க. அப்புறம் ரோசிலி வேணாம், அபிராமி போதும். அபிராமி அபிராமி நாளைக்கு பௌர்ணமி இல்லை, நாளைக்கு தான் கழுத்தில் தாலி கட்டுவேன். ஒரே கொண்டாட்டமாக இருக்கும். இனிமேல் நம்மளை யாருமே ஒன்றும் பண்ண முடியாது. விடுதலை விடுதலை விடுதலை. எனக்கு உண்டான காயம் அது தன்னால் ஆறிடும். அது என்ன மரமாக தெரியல, என்ன வேதம் தெரியல, எனக்கு மட்டும் ஒன்றுமே ஆக மாட்டேங்குது. அபிராமி அபிராமி மானயத்தை என்னெல்லாம் போட்டுக்க. இது காதல், அதையும் தாண்டி புனிதமான காதல். സൂപ്പർ സൂപ്പർ സൂപ്പർ. പൊളിച്ച്. താങ്ക് യു സാർ. എനിക്ക് തമിഴ് ആർട്ടിസ്റ്റുകളുടെ എല്ലാവരും ശബ്ദം ചെയ്യും അല്ലേ? ആ ചെയ്യും സാറേ. ആണോ? കൃത്യമായിട്ട് ശരിക്കും നമുക്കേ ഈ ഡയലോഗ്സ് പ്രസന്റ് ചെയ്യുമ്പോൾ നല്ലൊരു ആക്ടർ അല്ലെങ്കിൽ ഈ മോഡുലേഷൻ ഒന്നും കിട്ടില്ല. ആ സാർ, ഇത് നല്ലൊരു ആക്ടറാണ്, അത് സ്വന്തം സംഭവിച്ചോ? അതെ അതെ, പെർഫോമൻസിന്റെ കാര്യത്തിൽ ഞാൻ പറയുകയാണെങ്കിൽ പെട്ടെന്ന് വളരെ കൂളാണ് ഇദ്ദേഹം. പക്ഷെ സ്റ്റേജിൽ നമ്മൾ കുറച്ചുകൂടി എനർജി വേണം. കാരണം നമ്മൾ എടുക്കുന്ന എല്ലാ ശബ്ദങ്ങളും കറക്റ്റാണ്, പക്ഷെ അതിന് തൊട്ട് മുമ്പ് പറയുന്ന കാര്യങ്ങൾ ജനത്തിന് മനസ്സിലാകുന്നില്ല. അതാണ് എന്റെ പ്രശ്നം. അത് മാത്രം ശ്രദ്ധിച്ചാൽ അപ്പൊ എന്തായാലും പെർഫോമൻസ് വൈസ് നോക്കുകയാണെങ്കിൽ അടിപൊളി. അത്രേ ഉള്ളൂ. നല്ല രസമുണ്ടായിരുന്നു. ഇപ്പൊ ഇക്ക പറഞ്ഞ കാര്യം കറക്റ്റ് തന്നെയാണ്. ഒരു തളർച്ച എവിടെയോ ഫീൽ ചെയ്തു. കോമഡി മാസ്റ്റേഴ്സിന്റെ ഈ ഒരു ചെറിയ സമയമല്ലേ നമുക്കുള്ളൂ. ഈ 5 മിനിറ്റിൽ നമ്മൾ പരമാവധി പവർഫുൾ ആയിട്ട് പ്രസന്റ് ചെയ്യാം. എടുത്തു പറയേണ്ടത് കമലഹാസൻ സാർ.
കമൽ സാറിനെ പൊളിച്ചു കളഞ്ഞു, ഉഗ്രനായിരുന്നു കേട്ടോ. ഓൾ ദ ബെസ്റ്റ്. താങ്ക് യു സോ മച്ച്. ചേച്ചി പെർഫോം ചെയ്യുമ്പം ആക്ടറാണ് അല്ലെങ്കിൽ ആ പെർഫോമറാണ്, അത് കഴിയുമ്പോൾ പിന്നെ വീണ്ടും വിനു ആയി പോകുന്നു എന്നുള്ളത് മാത്രം ഇവർ പറഞ്ഞതുപോലെ തന്നെയുള്ളൂ. കുറച്ചൊന്ന് ഷോയൊക്കെ കാണിക്കാം, അതാണിപ്പം അത്രേ ഉള്ളൂ. കമലഹാസൻ സാറും പിന്നെ അജിത്ത് അല്ലേ, അതൊക്കെ എനിക്ക് വളരെയധികം ഇഷ്ടപ്പെട്ടു.